வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நல்லத கெட்டதா காட்டுறாங்களே நம்பாதீங்க. சோசியல் மீடியாவில் தீயாய் பரவிய வதந்தி, விஜய் கொடுத்த பதிலடி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தளபதி விஜய் கல்வி விருது விழா 2024 பங்கேற்ற நடிகர் விஜய் மாணவிகளுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். கோட் படத்தில் நடித்து முடிந்துள்ள நடிகர் விஜய் அடுத்ததாக தளபதி 69 படத்துடன் சினிமாவிலிருந்து முழுவதுமாக விலகி மக்களுக்கான சேவையை அரசியல் கட்சி தொடங்கி திட்டமிட்டுள்ளார். 2026 ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் முதல் முறையாக வாக்காளர்களை கவரும் விதமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசை வழங்குகிறார் விஜய் என்கிற விமர்சனங்களும் எழுந்து வந்தாலும் மற்ற யாருமே செய்யாத சிறப்பான விஷயத்தை தளபதி விஜய் செய்து வருகிறார் என்று பலருமே பாராட்டி வராங்க. கடந்த ஆண்டு நடைபெற்றதை போல இந்த ஆண்டு மாணவர்கள் சந்தித்து அவருடன் ஜாலியாக பேசி விளையாடி பரிசுகளை வழங்கி அவருக்கு சால்வை அணித்து மரியாதை செலுத்தியுள்ளார் விஜய். நடிகை த்ரிஷாவுடன் விஜய் வெளிநாடுகளில் சுற்றி வருவதாகவும் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் 23ஆம் தேதி த்ரிஷா வாழ்த்து தெரிவித்து வெளியிட்ட போட்டோவை தொடர்ந்து விஜயின் அலுவலகத்திலேயே த்ரிஷா வீடு வாங்கியிருப்பதாக வலைபேச்சு பிஸ்மி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் டிவிகே என்றாலே த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் கட்சி என்றெல்லாம் கிண்டல் செய்து ஆரம்பித்து விட்டாங்க. இந்த நிலையில் அதற்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக நடிகர் விஜய் பேசியுள்ளது அவரது ரசிகர்களை சோசியல் மீடியாவில் போஸ்டுகளை தெருக்கி விட்டு வராங்க. சோசியல் மீடியாக்கள் மற்றும் சில மீடியாக்கள் நல்லதையும் கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் நல்லவங்க கெட்டவங்களாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாகவும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இல்லையா அதையெல்லாம் பாருங்க, எல்லாமே படிங்க, அதையெல்லாம் கேட்டது எது சரி எது தவறு என ஆன்லைன்ல பண்ண மட்டுமே கத்துக்கோங்க என விஜய் பேசியிருக்கிறாரு. அதை தெரிந்து கொண்டாலே ஒரு சில கட்சிகள் செய்யும் பொய்யான அரசியல் பிரச்சாரம் எல்லாம் புரிய வரும். நாட்டில் என்ன பிரச்சனை, நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, எது சரி எது தவறு என்று புரிய வரும் என நடிகரும் தமிழக வெற்றிய கழகத்தின் தலைவருமான விஜய் பேசியிருக்கிறார். தேவையில்லாத வதந்திகளை தன்னை பற்றியும் தன்னை நடிப்பவர்களை பற்றியும் பரவுவதற்கு மறைமுகமாக நடிகர் விஜய் பதிலடி கொடுத்துள்ளார் என விஜய் ரசிகர்கள் அதை ஷேர் செய்து வராங்க. அது மட்டுமில்லாமல் விஜய் அவர்கள் கொடுத்த இந்த விருது விழாவிற்கு பல்வேறு மாணவர்கள் கலந்திருக்காங்க. அடுத்ததாக ஜூலை 3ஆம் தேதி விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் விஜய் செய்ததுக்கு நிறைய பேர் பாராட்டுகளையும் தெரிவித்துட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.